எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான முருங்கைக்காய் புளிங்கறி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த குழம்புக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு கடாயை வச்சு நான் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், சும்மா கொஞ்சம் தேங்காய். நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு. நான் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது நல்ல பேஸ் திக்கான பாத்திரம் வச்சுங்க. இப்போ நம்ம இதில் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸ், அப்புறம் தனியாத்தூள் போடலாம். நல்லா தீயை குறைச்சிட்டேன் நான். ஒரு 3 டீஸ்பூன் தனியாத்தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுங்க. நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். காரம் ஜாஸ்தி வேணும்னா நம்ம ஜாஸ்தி போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு, இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இந்த மசாலா எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். தேங்காயெல்லாம் வதக்கி எடுத்தேன் இல்லையா, அதே கடாயில் நான் வந்து கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு புடி, ஒரு 4-5 பூண்டு பல்லு நீல வாக்கில் கட் பண்ணது, கொஞ்சம் கறிலி, கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இது இந்த குழம்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் வந்து காயும் போட்டுடலாம். நான் முருங்கைக்காய் போட்டு தான் வைக்க போகிறேன் புளிக்குழம்பு. காயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயமும் இந்த முருங்கைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுவோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அதையும் போட்டு இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி, வெங்காயம், இந்த முருங்கைக்காய் எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வந்த இந்த மசாலா வந்து இதில் விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் புளி, நல்ல ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன். அது ஃபுல்லாக தேவைப்படாது, நம்ம தேவைக்கு நம்ம ஊற்றிக்கலாம் புளி. பாருங்கள், இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா ஊற்றலாம். இதில் வந்து பாருங்கள், ஒரு சின்ன துண்டு வெல்லம், அதையும் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணலாம். புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நான் ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்ட விட்டேன் இந்த குழம்பு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் போடலாம். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அது இறக்கிடலாம். போதும். இப்போ நம்ம தாளித்து கொட்டலாம். பாருங்கள், நான் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. நல்லா பொரியட்டும் கட்டு. பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க. வெந்தயம் அந்த வாசனைக்கு மட்டும்தான். நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. கொஞ்சம் கறிலி, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் கலருக்காக.
அதான் இப்போ அப்படியே எடுத்து நம்ம அந்த குழம்புல விட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், ஒரு அருமையான முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு. இது வந்து ரைஸ்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.